ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவால ஹீப் ஷாட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸா பபுள் ஷாட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் ஹீப் ஷாட் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னா ஹீப் ஷாட். ஏன் இதை மட்டும் இன்டர்வியூல பர்டிகுலரா கேட்கறாங்க அப்படின்னா, இதுல ரெண்டு மெத்தட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது மின் ஹீப் மூலியமா ஸ்டார்ட் பண்ண முடியும், மேக்ஸ் ஹீப் மூலியமா ஒரு அரேவை ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோல மேக்ஸ் ஹீப்ங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த வீடியோல மின் ஹீப் மூலியமா எப்படி ஒரு அரேவை ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் தியரியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இது ப்ரோக்ராமிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 4 5 3 1 இப்படி ஒரு அரே இருக்கு. இது வந்து அன்சார்ட்டட் அரே தான். ஸோ இந்த அரேவை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படின்னா மேக்ஸ் ஹீப்ங்கிற கான்செப்ட் மூலியமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து ரிப்பீட்டடா ஒரு 4 ஸ்டெப்லேருந்து 3 ஸ்டெப்லேருந்து 4 ஸ்டெப் வரையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா மேக்ஸ் ஹீப் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல இருக்கும் அந்த மேக்ஸிங்கிறது. நான் நெக்ஸ்ட் வந்து அது இமேஜாவே நான் காட்டுறேன். ஸோ மேக்ஸ் ஹீப்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் ஸ்வாப் பண்ணோம். மூணாவது விஷயம் ரிமூவ் பண்ணோம். நாலாவது விஷயம் மறுபடியும் இந்த மேக்ஸ் ஹீப்ங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த 4 ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கு, அதுல ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் இது எப்படிங்கிறத 4 இதை காட்டுற பாருங்களேன். இப்போ 10 5 3 4 1 அப்படிங்கிற ஒரு அரே இருக்கு. இந்த அரேவை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸ் ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா. ஸோ மேக்ஸ் ஹீப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரூட் நோட் இருக்குல்ல, அது கிரேட்டர் தென்னா தான் இருக்கணும். எதை விட? லீஃப் நோட விட. ரூட் நோட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவல் டு லீஃப் நோட். இதுதான் வந்து மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மின் ஹீப் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்வாப்னா நமக்கு என்னன்னு தெரியும், ரெண்டு நோடை வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஸ்வாப் டூ நோட்ஸ், ரெண்டு நோட ஸ்வாப் பண்ண போறோம். ரிமூவ்னா என்னன்னா, நார்மலா ஒரு நோட ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்மேட் இருக்குல்ல, அதுல இருந்து ரிமூவ் பண்ண போறோம். மேக்ஸ் ஹீப்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரூட் நோடு வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தன் த ஈக்குவல் டு த லெஃப்ட் நோட், லெஃப்ட் ஆர் ரைட். எப்போதுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு நோட விட ரோட் நோடுங்கிறது பெருசா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்மள்ட்ட இந்த அரே இருக்கு. இந்த அரேயை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஹீப் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸ் ஹீப்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ரூட் நோடு வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் லெஃப்ட் அண்ட் ரைட்டா. ஸோ இங்கே ரூட் நோடு என்னது 10ங்கிறதா, லெஃப்ட் நோடு என்னது 5, ரைட் நோடு வந்து 3, இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென்னா இருக்கா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஹீப் என்ன அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் ஸ்வாப் பண்ணோம். எந்த ரெண்டு நோட நான் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் நோடு லாஸ்ட் நோடு, இந்த ரெண்டு நோடையும் தான் நம்ம ஸ்வாப் பண்ணோம். இப்போ 10 1 தானே இருக்கு லாஸ்ட் நோடு. ஸோ இந்த 10 1ஐயும் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா 1 5 3 4 அப்படின்னு வந்துருமா. ஸோ இதுலேருந்து மூணாவது ஸ்டெப் நமக்கு என்னது, ரிமூவ் பண்ணோம். எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை மறுபடியும் நம்ம மேக்ஸ் ஹீப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஹீப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா 5 4 3 1 வந்துருமா. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் லாஸ்ட் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம், ரிமூவ் பண்ணோம், மறுபடியும் அந்த நோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்போ இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே டெலீட் ஆயிருமா. ஸோ டெலீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த எல்லா எலமெண்ட்டுமே அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 10ங்கிறத ரிமூவ் பண்ணோமா, அடுத்து 5, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 1. ஸோ இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது அந்த அரே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை தான் இப்போ நம்ம வந்து கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம இதே அரேவே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இது அந்த 4 ஸ்டெப்புமே அப்படியே இருக்கட்டும். இதை வந்து கமாண்ட் ஃபார்மேட்ல மாற்றி வச்சிடறேன். இதுக்காக நமக்கு ரெஃபரன்ஸுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். ஓகே, இப்போ இந்த ஹீப் சார்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இன்ட் ஏஆர் அப்படின்னு கொடுத்துட்டு அரே நேமு, அரேல வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 3, அடுத்து 1. ஸோ 5 எலமெண்ட்டுமே நான் பாஸ் பண்ணிட்டேன். இந்த பிளாக்குள்ளேயே நான் என்டையர் கோடையுமே எழுதல, தனித்தனி மெத்தட் கிரியேட் பண்ணி தான் நான் எழுத போகிறேன். எதுக்காகனா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனி மெத்தட்லேயே எழுதுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரே இருக்குல்ல, நான் வந்து ஹீப் ஷாட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்குள்ளே இந்த அரே வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஹீப் ஷாட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். அந்த மெத்தட்குள்ள இந்த ஏஆர் அப்படிங்கிற அரேவை நான் பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் வந்து நான் கீழே எழுதிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஹீப் ஷாட், HEAPSORT, ஹீப் ஷாட் அப்படிங்கிறது நம்ம மெத்தட் நேமா. இதுல எந்த வேலையை நான் பாஸ் பண்ணும்? ஏஆர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுமா? ஸோ ஏஆருங்கிறத உள்ள பாஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு அரேவா, ஸோ இன்ட்னு கொடுத்துட்டு அரே. இந்த அரே வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம்? ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ரெண்டாவது விஷயம் ஸ்வாப் பண்ணோம், மூணாவது விஷயம் ரிமூவ் பண்ணோம், நாலாவது விஷயம் மறுபடியும் மேக்ஸ் ஹீப். ஸோ மேக்ஸ் ஹீப்புங்கிறது இங்கே 2 தடவை பெர்ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ அந்த மேக்ஸ் ஹீப்புக்கு நான் தனியாகவே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அரேவோட லென்த்தை எடுக்கிறதுக்காக என்னன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த அரேவோட லென்த்தை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். n = ar.length அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எண்ணில் நம்ம அரேயோட லென்த்தை ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து மேக்ஸ் இப்போ பில்ட் பண்ணோம். அது எப்படி பில்ட் பண்ணுறது? நான் லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து எடுத்து பில்ட் பண்ணுமா? ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் எழுதி அந்த ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்ட்டு i = n/2 கொடுத்துட்டு -1 அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுலேருந்து i > அதாவது லாஸ்ட் எலமெண்ட் வரையும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக வா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டையுமே, இந்த அறையில் இருக்க எலமெண்ட்ஸை நான் heap5 அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன். எதுக்காக? எனக்கு இந்த மேக்ஸ் ஹீப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் நான் heap5 இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். heap5. ஓகேவா? இந்த மெத்தட்குள்ளே நான் எதெல்லாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட அரே இருக்குல்ல, இந்த அரே, என்னோட லென்த்து, அப்புறம் வந்து இண்டெக்ஸ். ஸோ ஏஆர், என்னோட லென்த் என்னது? என்னங்கிறதா. ஸோ என்ன பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து ஐங்கிற இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். இந்த 3 எலமெண்ட்டை தான் நான் இதே மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடை வந்து நான் கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் heap5 அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணேன். இந்த மெத்தடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்னது? இன்ட் அரேவா. ஸோ ஏஆர் அப்படிங்கிற அரேவை பாஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னோட லென்த்து பாஸ் பண்ணுமா? ஸோ இன்ட்டு n. அடுத்தது இண்டெக்ஸு இன்ட்டு i. இந்த 3த்தையும் நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே நான் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதணும். அந்த கோடு என்ன பண்ண போகுது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. அதாவது ரூட் நோடு வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. இப்போ heapifyன்னு ஒரு மெத்தட் நம்ம எழுதிட்டோம். அந்த மெத்தடில் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்? மேக்ஸ் ஹீப்புங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அது நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரூட் நோடு வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ நான் ஒரு நோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரூட் நோடு அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை விட பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ நான் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறதுனால ரூட் நோடுக்கு LAR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இண்டெக்ஸை தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். எதுக்காக நான் இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு அரேயில் இருக்க எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஐங்கிற இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு இதில் லார்ஜஸ்ட்டாக நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து இஃப் கண்டிஷன் மூலிமா நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இனிஷியலாக ஐங்கிறது தான் எனக்கு லார்ஜஸ்ட் அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், எனக்கு லெஃப்ட் நோட வச்சு தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ லெஃப்டோட இண்டெக்ஸுமே எனக்கு தேவை. அதுக்காக ஐ, அதாவது 2 × i+1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது எனக்கு ரைட் நோடு வேணுமா? ஸோ அதுக்கு இண்டெக்ஸுக்காக ரைட் = 2 × i+2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 3 இண்டெக்ஸுமே கொடுத்தாச்சு. இண்டெக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அடுத்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்? இந்த கண்டிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா? ஸோ இந்த கண்டிஷனுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறேன். இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் இருக்குல்ல, அது எப்போதுமே என்னை விட லெஸ் தென்னாக தான் இருக்கணும். என்னங்கிறது என்னது? எனக்கு லென்த்தா, அரேயோட லென்த்தா. ஸோ அந்த லென்த்தை விட லெஃப்ட் வந்து எப்போதுமே லெஸ் தென்னாக இருக்கணும். அதே நேரத்தில் அதாவது அண்டுங்கிற இதை கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போது எனக்கு லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கணும்? ஒன்று லெஃப்ட்டை விட
பெரிய எலமெண்ட் எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் தான் எனக்கு லார்ஜஸ்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரைட்டை விட எந்த எலமெண்ட் பெருசா இருக்கோ அதான் லார்ஜஸ்டா இருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டுக்கு எழுதுறேன், அடுத்து ரைட்டுக்கு எழுதுறேன், ரெண்டுத்துக்குமே தனித்தனி கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் கோடு எழுதுறதுக்கு வரமா உங்களுக்கு புரியும். ஏஆருங்கிறது என்னது? என்னோட அரே. லெஃப்ட்டுங்கிற எலமெண்ட் வந்து அரேல லெஃப்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் வந்து எனக்கு பெருசா வந்துச்சு அப்படின்னா எதை விட பெருசா வரணும்? ஏஆர் எல்ஏஆர் அப்படிங்கிறத விட பெருசா வந்துச்சு அப்படின்னா எல்ஏஆர்ல இந்த லெஃப்ட்டுங்கிற இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எந்த இண்டெக்ஸ் பெருசா வருதோ அந்த இண்டெக்ஸை நான் எல்ஏஆர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. ஸோ சேம் இதே மாதிரியே நான் ரைட்டுக்கு எழுதுறேன். ஏஃப் ரைட்டுங்கிறது லெஸ் தென் என்னதான் இருக்கணும், அதே நேரத்தில் ஏஆர் ரைட்டுங்கிறது பெரிய எலமெண்டா இருந்துச்சுன்னா எதை விட? ஏஆர் எல்ஏஆரை விட பெருசா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஏஆர்ல ரைட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்துலையும் செக் பண்ணி எந்த இண்டெக்ஸ் வந்து பெரிய இண்டெக்ஸ், அதாவது பெரிய எலமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம லார்ஜஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு லார்ஜஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணி வச்சிருக்கேன், அது ஐங்கிறத அசியூம் பண்ணிருக்கேனா? ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நான் ஸ்வாப் பண்ணும் அப்படின்னு அர்த்தமா? ஸோ அதுக்காக நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் லார்ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த ஐயாவே இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு ஐன்னு வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஸ்வாப்பிங் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எதுக்காக நான் ஸ்வாப் பண்ணோம்? சின்ன நோட கீழே கொண்டு வந்துட்டு ரூட் நோட மேலே கொண்டு வரணும். ஆல்ரெடி நான் அந்த இண்டெக்ஸ் செக் பண்ணி வச்சுட்டேன். இந்த இண்டெக்ஸ் வச்சு அந்த எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்வாப்பிங் கான்செப்ட் தான். இன்ட்டு ஸ்வாப் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது சிம்பிள் ஸ்வாப்பிங் தான். ஏஆர் ஆஃப் ஐயில் ஏஆர் ஆஃப் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணுறேன். ஏஆர் ஆஃப் எல்ஏஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா ஏஆர் ஆஃப் லார்ஜஸ்ட்ல ஸ்வாப் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டெம்பரரி நம்பர் எஸ்டபிள்யூஏபி ஸ்வாப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த ஹீப்பிவிங் கான்செப்டை மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணுமா? ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே அந்த லாஜிக்கை நான் மறுபடியும் எழுதுறேன். எப்படி எழுதணும்? லாஜிக்லாம் நான் எழுத தேவையில்ல, இந்த மெத்தடை எழுதி இந்த மெத்தடில் இந்த வேல்யூவை மறுபடியும் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா HAPIFY எழுதியாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்ன? 3 எலமெண்ட் நான் பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னது? அரே, ரெண்டாவது லென்த்து, மூணாவது இண்டெக்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அரேவை பாஸ் பண்ணிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது லென்த்தையும் பாஸ் பண்ணிடுறேன். மூணாவது நான் இண்டெக்ஸை பாஸ் பண்ணோம். எந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு லார்ஜஸ்ட்டாக எந்த வேல்யூ வருதோ அந்த இண்டெக்ஸ் எல்ஏஆர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் நம்ம இந்த இடத்துல ஐங்கிறத பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எல்ஏஆர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹீப்பிஃபை மெத்தடில் நம்ம எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஹீப் ஷார்ட்னு ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கோம் தெரியுமா? இந்த மெத்தடுக்கு போகிறோம். இந்த மெத்தடுக்கு நான் மறுபடியும் எதுக்காக வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம இதில் 4 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். மேக்ஸ் ஹீப் கன்சிடர் பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம், அடுத்து ரிமூவ் பண்ணோம். இப்போ நம்ம மேக்ஸ் ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்வாப் பண்ணுமா? ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹீப் ஷார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கோம்ல, இந்த மெத்தட்குள்ளேயே நார்மல் ஸ்வாப்பிங் கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராமில் எழுதும் போது இந்த ரிமூவ் பண்ணுறோம் தெரியுமா? இந்த ரிமூவ் நம்ம பண்ண மாட்டோம். எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த ஏஆர் அப்படிங்கிற அரேக்குள்ளேயே தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம எந்த இடத்துலையுமே ரிமூவ் பண்ண போகிறது இல்லை, ஸ்வாப் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நார்மல் கான்செப்ட்டுக்கு ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வாப்பிங்க்கு வந்து இது தேவையில்லை. ஓகேவா? இந்த ஹீப் ஷார்ட்ங்கிற மெத்தட்குள்ளேயே நான் அந்த கண்டென்ட்டையுமே எழுதிடுறேன். என்ன கண்டென்ட்னா நார்மல் ஸ்வாப்பிங் தான். ஸோ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரேல இருக்க எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னாலே ஃபார் லூப் எழுதியாகணும். இன்ட் ஐ ஈக்குவல் டு n-1ல ஆரம்பிச்சு 0 வரையும் போகுது. ஐ வந்து ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ இதில் தான் நான் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்வாப் பண்ண போகிறேன். இன்ட்டு டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஏஆர் ஆஃப் 0 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இதை வச்சு தான் நான் ஸ்வாப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஏஆர் ஆஃப் 0ல ஏஆர் ஆஃப் ஐ கொடு. ஏஆர் ஆஃப் ஐயில் டெம்பரரி வேரியபிளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மறுபடியும் இந்த ஹீப்பிஃபையிங் கான்செப்ட் இருக்கு தெரியுமா? இந்த கான்செப்டை நான் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இதில் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ ஹீப்பிஃபை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதில் நான் சொன்ன மாதிரி 3 வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? ஏஆர் அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது
ஐன்னு எனக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த இண்டெக்ஸ் ரெண்டாவதா பாஸ் பண்ணிட்டு மூணாவதா ஜீரோங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன். இப்போ எல்லா வேலையும் நான் பாஸ் பண்றதெல்லாம் முடிஞ்சாச்சு. நமக்கு ஷார்ட்டிங்கும் கரெக்டா ஒர்க் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் ஆனதை நான் பிரிண்ட் பண்ணும் தெரியுமா, அதனால மெயின்லயே பிரிண்ட் பண்றேன். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றேன். இன்ட் ஏ, இதுல வந்து ஏஆர்ல இருக்க ஒரு வேல்யூவா எடுத்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை அப்படியே பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து இனிஷியலா 10 4 5 3 1ங்கிற அன்சார்ட்டட் அரே கொடுத்தோம். இப்போ நமக்கு ஷார்ட் ஆகி 1 3 4 5 10 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்படிதான் ஹீப் ஷார்ட்ல மேக்ஸ் ஹீப்ங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.